நான் பவர் 3 பற்றி பேசும்போது குறிப்பாக இந்த கால அளவை, அதாவது தினசரி விளக்கப்படத்தை தான் குறிப்பிடுகிறேன். சந்தை எங்கே திறக்கிறது என்று நீங்கள் கருதினால் இதுவே தினசரி வரம்பில் தொடக்க விலை என்று வைத்துக்கொள்வோம். சந்தை கீழே செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்த்தாலோ அல்லது எதிர்பாராமல் இருந்தாலோ உங்கள் விளக்கப்படத்தில் விலையை பார்க்கும்போது தொடக்க விலை இங்கே இருந்ததை நீங்கள் காண்பீர்கள். இது சிறிது ஏற்றம் கண்டு பிறகு கீழே சென்று தாழ்வான நிலைக்கு அருகில் முடிவடைந்தது. இப்போது இது மிகவும் எளிமையான மேலோட்டமான பார்வை. மிகவும் எளிமையாக விளக்குகிறேன். இதில் பெரிதாக வியக்கத்தக்க ஒன்றும் இல்லை. 1992 இல் நான் வர்த்தகம் செய்ய பயன்படுத்திய விளக்கப்படம் இதுதான். கிளாசிக் ஓபன், ஹை, லோ மற்றும் க்ளோஸ் பார். இதையே நான் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன். எனவே பாரின் இடது பக்கம் இருப்பதுதான் தொடக்க விலை. இது கீழே வர்த்தகமாகி குறைந்த விலையை உருவாக்கி மேலே ஏறி அதிக விலைக்கு அருகில் முடிவடைகிறது. அதை பார்க்கிறீர்களா? இதிலும் அதேதான். இது திறக்கிறது, கீழே வர்த்தகமாகிறது, மேலே செல்கிறது, தொடக்க விலையை விட உயர்ந்து தினசரி வரம்பின் மேல் பகுதியில் முடிவடைகிறது. பிறகு ஒரு உயர்நிலை உள்ளது. அங்கு அது எங்கே முடிவடைகிறது என்பது முக்கியமல்ல. பிறகு அது என்ன செய்யும்? திரும்பி வந்து இதை மறுசீரமைக்கும். சிறிது நேரத்தில் இது உங்களுக்கு புரியும். இது இங்கே திறக்கிறது, சிறிய ஏற்றம் கண்டு இந்த நாளில் இந்த விஷயத்தை உருவாக்குகிறது. இது திறக்கிறது, சிறிய ஏற்றம் கண்டு பிறகு கீழே இறங்கி இந்த தினசரி பாறை ஒன்றுடன் ஒன்று இணைக்கிறது. இங்கே உள்ள இந்த உறவை நாம் பார்த்தால் இந்த மெழுகுவர்த்தியின் குறைந்த விலைக்கும் இந்த மெழுகுவர்த்தியின் உயர் விலைக்கும் இடையே இந்த பாரின் வரம்பில் ஒரு ஒற்றை நகர்வு உள்ளது. அதுதான் நமது நியாயமான மதிப்பு இடைவெளி, ஃபேர் வேல்யூ கேப். சந்தை மீண்டும் அதனுள் வர்த்தகமாகி அது உயர்நிலையில் எங்கே முடிகிறது என்று பாருங்கள். அடுத்த மெழுகுவர்த்தியில் அது முன்னும் பின்னுமாக இருக்கிறது. வரம்பின் இரு பக்கங்களிலும் செயல்படுகிறது. ஆனால் நமது நோக்கம் என்ன? நான் எதை சுட்டிக்காட்டினேன்? எங்கள் நோக்கம் சரிவு, பேரிஷ் சார்ந்தது. இந்த குறைந்த விலைகள் உடைக்கப்படுவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே நாங்கள் செய்த ஒரே விஷயம் இதை மறுசீரமைக்க மேலே திரும்பி வந்து பின்னர் கீழே செல்வதுதான். எனவே நாங்கள் வரம்பின் உச்சிக்கு திரும்பிய போது இந்த மெழுகுவர்த்தி அல்லது பார் இந்த மெழுகுவர்த்தி அல்லது பாரின் குறைந்த விலையை தொட்டதா? இல்லை, அதை தொடாமல் நின்றுவிட்டது. இது முன்னும் பின்னுமாக துடைத்தது. இப்போது இந்த வரம்பு முற்றிலும் சமநிலையில் உள்ளது. எனவே இந்த விலை இங்கே நீடிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. இன்று விலை இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கலாம். அது நடக்கும் என்று நான் காத்திருந்தேன். ஆனால் விலை கீழே செல்லும் என்ற எனது சரிவு நோக்கத்தில் நான் மாற்றமில்லை. இந்த நகர்வை எனது மாணவர்கள் அனைவரும் அறிவார்கள். இங்கே தொடக்கம், ஏற்றம், மங்குதல், மீண்டும் கீழே இறங்கி குறைந்த விலையில் முடிவடைகிறது. அது இந்த பேட்டர்ன் தான். பவர் 3 என்பது அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். சரி, அதுதான் அந்த மூன்று கூறுகள். பவர் அம்சம் என்னவென்றால் தினசரி வரம்பு என்ன செய்கிறது மற்றும் தொடக்க விலையை நீங்கள் புரிந்து கொண்டால். கரடி சந்தையாக பேரிஷ் இருக்கும் நாளில் சரி, தொடக்க விலை மற்றும் அதற்கு மேல் உள்ள அனைத்தும் ஷார்ட் பொசிஷன்களுக்கான அக்குமுலேஷன் ஆகும். இது தொடக்க விலை மற்றும் அதற்கு மேல் மட்டுமே என்று மட்டுப்படுத்தப்படவில்லை. ஸ்மார்ட் மணி மற்றும் என்னை போன்றவர்கள், என் மாணவர்கள், நாங்கள் ஷார்ட் செல்ல எங்கே நுழைய வேண்டும் என்று குறிவைப்பது அதுதான். அது எந்த வரம்பாகவும் இருக்கலாம். இது மிக முக்கியமானது, ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளும்போது என் மாணவர்கள் நிச்சயம் மகிழ்ச்சியடைவார்கள். தொடக்க விலை முதல் ஹை வரை உள்ள அந்த வரம்பை எடுத்து அதை தொடக்க விலையிலிருந்து கழிக்க வேண்டும். அதுதான் உங்கள் ஓப்பனிங் ரேஞ்ச். அங்கேதான் உங்கள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கும். அங்கேதான் உங்கள் ஸ்டாப் ரேட்கள் நடக்கும். அங்கேதான் உங்கள் சிறந்த வர்த்தக நுழைவு, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி நடக்கும். ஒவ்வொரு ஷார்ட் வாய்ப்பும் நான் கற்பிக்கும் எந்த சிஸ்டம் அணுகுமுறையாக இருந்தாலும், என் கட்டண மென்டர்ஷிப்பில் நான் கற்பிக்கும் ஒவ்வொரு பிரீமியம் அரேவும் அதுதான். அவை அனைத்தும் தொடக்க விலைக்கும் அதன் ஹைக்கும் இடைப்பட்ட வரம்பில்தான் உருவாகும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் விலையை கவனித்துக் கொண்டிருந்தால் மற்றும் அது கரடி சந்தையாக இருந்தால் சந்தை தொடங்கியதும் அது மேலே உயரும். அதுதான் ஜூடாஸ் ஸ்விங். தொடக்க விலையிலிருந்து அந்த ஹை வரை உள்ள வரம்பைத்தான் நீங்கள் தொடக்க விலைக்கு கீழே கணிக்கிறீர்கள். அதுதான் உங்கள் ஓபனிங் ரேஞ்ச். நான் ஓபனிங் ரேஞ்ச் என்று சொல்லும்போது அது அந்த வரம்பை குறிக்கிறது. சந்தை தொடக்க விலைக்கு கீழே செல்ல தொடங்கும் போது எவ்வளவு இடவசதி கொடுக்கலாம் என்பதை தீர்மானிக்க இது எனக்கு உதவுகிறது. பவர் 3 நான் கரடி சந்தையில் இருப்பதால் சந்தை உயர்ந்து மேலே செல்லும் என்று எதிர்பார்க்கிறேன். அங்கே எனக்கு ஷார்ட் வாய்ப்பு கிடைத்தால் அது சிறந்த சூழல். ஆனால் என்னால் அதை செய்ய முடியாமல் போகலாம் அல்லது நான் சீக்கிரமே வர்த்தகம் செய்து ஸ்டாப் அவுட் ஆகலாம். அது நடக்கலாம், ஆனால் பிறகு அது தொடக்க விலைக்கு கீழே சரியும். அது என் முழு நாளையும் பாழாக்கிவிடுமா? சில நேரங்களில் அது வேகமாக சென்றுவிடும். என்னால் அதை பிடிக்க முடியாது, செட்டப் கிடைக்காது, அதை தவறவிட்டு விடுவேன். நீங்கள் அதை துரத்தக்கூடாது, கவலைப்பட வேண்டாம். ஓப்பனிங் ரேஞ்ச் இருந்தால்
நீங்கள் கரடி சந்தையில் இருக்கும்போது தொடக்கத்திலிருந்து எவ்வளவு ஹை இருக்கிறதோ அதை கீழே கணக்கிடுங்கள். உங்கள் விற்பனைக்கான செட்டப்கள் அதற்குள் தான் உருவாகும். அதுதான் ஷார்ட்கான அக்குமுலேஷன். அந்த ஆரம்ப உயர்வுதான் மேனிபுலேஷன். அது ஒரு ஏமாற்று வேலை. பொதுவாக பிரேக்அவுட் செய்பவர்கள் இது இன்னும் மேலே செல்லும் என்று நினைப்பார்கள். இல்லை, அது கீழே செல்வதற்காக மட்டுமே மேலே செல்கிறது. அது ஒரு போலியான ஏற்றம். பிறகு அது மேலும் சரிந்து அன்றைய குறைந்தபட்ச விலையை உருவாக்கி அந்த விலைக்கு அருகிலேயே முடிவடைகிறது. எனவே அன்றைய குறைந்தபட்ச விலைக்கும் அது முடிவடையும் இடத்திற்கும் இடைப்பட்ட பகுதிதான் விநியோகம், டிஸ்ட்ரிபியூஷன். எது விநியோகிக்கப்படுகிறது? ஸ்மார்ட் மணியின் ஷார்ட் பொசிஷன்கள். எனவே அவர்கள் சந்தை திறப்பின் போதும் அதற்கு சற்று மேலேயோ அல்லது கீழேயோ விற்கிறார்கள். அன்றைய குறைந்தபட்ச விலையை உருவாக்கும் போது தினசரி வரம்பை தாண்டி செல்கிறார்கள். அன்றைய குறைந்தபட்ச விலை எப்போது உருவாகிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே நான் உங்களுக்கு கால குறிப்புகளை கற்றுக் கொடுத்துள்ளேன். விலை தொடர்ந்து சரிந்து நாளின் இறுதி நேரத்தை, அதாவது அதிகாலை 3:30 அல்லது அதிகாலை 3:45 போன்ற நேரங்களை நெருங்கும் போது அது பெரும்பாலும் குறைந்தபட்ச விலைக்கு மிக அருகில் இருக்கும். எப்போதும் இல்லை. சில நேரங்களில் இது மிக விரைவான தொடர்ச்சியை உருவாக்குகிறது. நீங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை என்றாலோ அல்லது தவறான திசையில் இருந்தாலோ அது மோசமாக முடியலாம். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதன் ஒரு பகுதியாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியளிக்கும். பொதுவாக வர்த்தக நாளின் கடைசி பகுதியில் ஒரு குறைந்தபட்ச விலை உருவாகும். அந்த விலைக்கும் அது முடிவடையும் இடத்திற்கும் இடையேதான் விநியோக சுழற்சி நடைபெறுகிறது. அந்த பகுதி அவ்வளவு முக்கியமல்ல. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கேண்டில் சந்தை திறந்த பிறகு உயர்ந்து விற்கப்பட்டு குறைந்த விலையில் முடிவடைய அதிக வாய்ப்புள்ளதா அல்லது முதலில் குறைந்து பிறகு உயர்ந்து அதிக விலைக்கு அருகில் முடிய வாய்ப்புள்ளதா என்பதை புரிந்து கொள்வதுதான். இப்போது சந்தையின் போக்கு, பாயஸ் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரும்பாலும் தினசரி போக்கு அல்ல. பெரும்பாலும் போக்கு என்னவாக இருக்கும்? சரி, இங்கே உள்ள இந்த குறைந்தபட்ச விலைக்கு திரும்புவோம். அது ஒரு ஸ்விங் லோ உருவாக்குகிறது. இதன் பொருள் ஒரு குறைந்தபட்ச விலை, அதன் வலதுபுறம் ஒரு உயர்ந்த குறைந்தபட்ச விலையும் இடதுபுறம் ஒரு உயர்ந்த குறைந்தபட்ச விலையும் இருக்கும். ஆக 3 கேண்டில்கள் சேர்ந்து ஒரு ஸ்விங் லோவை உருவாக்குகின்றன. உங்களுக்கு வில்லியம்ஸ் ஃபிராக்டல் தேவையில்லை. அது அதிகப்படியான கேண்டில்களை உள்ளடக்கியது. அதற்குள் நீங்கள் அந்த நகர்வை தவறவிட்டிருப்பீர்கள். புரிகிறதா? உங்களுக்கு அது தேவையில்லை. அந்த நபரை அவமதிக்கவில்லை, ஆனால் அது அர்த்தமற்றது. உங்களுக்கு அது தேவையில்லை. புரிகிறதா? உங்களுக்கு 3 கேண்டில்கள் மட்டுமே தேவை. ஒரு ஸ்விங் லோ அல்லது ஸ்விங் ஹை உருவானதும் உங்களிடம் சரியான சூழல் இருந்து நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது தெரிந்தால் அது போதும். நீங்கள் உள்ளே சென்று அதை தேடத் தொடங்குங்கள். இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு ஸ்விங் லோ உருவாகிறது. அடுத்த கேண்டிலில் சந்தை திறக்கிறது. அது பெருமளவு சரிந்து மீண்டும் உயர்ந்து அதிகபட்ச விலைக்கு அருகிலேயே முடிவடைகிறது. இது இந்த கேண்டிலுக்கு நேர்மாறானதா? ஆம், ஆனால் இது தொடக்க விலைக்கு கீழே நிறைய நகர்வுகளை கொண்டுள்ளது. எனவே இந்த ஸ்விங் லோ உருவான பிறகு கீழே ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. இந்த மெழுகுவர்த்தி அல்லது பார் அதைவிட கீழே சென்றதா? இல்லை, நான் மெழுகுவர்த்திகளை மாற்றுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆனால் இதை இந்த கோணத்தில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் பழைய நாட்களில் நாங்கள் இதை பழகத்தான் கட்டாயப்படுத்தப்பட்டோம். சரிதானே? டைனோசர் காலத்தில். எனவே இந்த மெழுகுவர்த்தியில் உயர்வு மற்றும் உயர்வில் முடிவடைவது இதை ஒரு ஸ்விங் லோவாக ஆதரிக்கிறது. ஏனெனில் இது இந்த குறைந்த மற்றும் அந்த குறைந்த இடையில் உள்ள கீழ்நிலையை எடுக்கவில்லை. இது 3 மெழுகுவர்த்திகள் அல்லது விலைப்பார்களில் மிக குறைந்த அளவு. அடுத்த நாள் தொடக்க வர்த்தகத்திலிருந்து பெரிய சரிவு ஏற்பட்டு பின்னர் உயர்வில் முடிகிறது. எனவே அடுத்த நாள் நாம் என்ன செய்ய வாய்ப்புள்ளது? இந்த பகுதிக்குள். இது ஒரு நியாயமான மதிப்பு இடைவெளி அல்லவா? நிச்சயமாக அதுதான். தினசரி சார்பு என்னவாக இருக்க வாய்ப்புள்ளது? ஏறுமுகம், புல்லிஷ். அதன் பொருள் இது இதற்கு நேர்மாறாக செய்யப்போகிறது என்று அர்த்தம். இது குறைந்த விலைக்கு அருகில் திறந்து பின்னர் உயர்ந்து மேலும் விரிவடையும். இது உயர்வில் முடிவடையுமா? எனக்கு தெரியாது. அது முடியலாம், ஆனால் எனக்கு அது தேவையில்லை. இது திறக்க வேண்டும், உயரத் தொடங்க வேண்டும் மற்றும் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்பது மட்டுமே எனக்கு தேவை. அது ஒரு வாய்ப்பு. அது ஒரு வர்த்தகம். அது அவ்வாறு செய்கிறதா? ஆம். ஆனால் இப்போது நாம் இந்த பகுதிக்கு வர்த்தகம் செய்யும்போது அடுத்த நாள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் திறப்பு, உயர்வு மற்றும் அதிக முடிவை எதிர்பார்க்கலாம். அது அதை உங்களுக்கு வழங்கவில்லை. எனவே அது நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்ட நாளாகவோ அல்லது நஷ்டத்தை சந்தித்த நாளாகவோ இருக்கலாம். பிரச்சனை இல்லை. அடுத்த வர்த்தக நாள் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? சந்தை மீண்டும் இந்த ஓட்டத்திற்கு கீழே திரும்புவதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு தூரம் கீழே செல்ல முடியும்? சரி, உங்கள் உச்சியிலிருந்து உங்கள் தாழ்வு வரை பாருங்கள். சமநிலை, ஈக்குவலிபிரியம். இது எதை செய்ய சமநிலைக்கு கீழே செல்ல வாய்ப்புள்ளது? சந்தைக்கு ஒரு தள்ளுபடியை வழங்க. சந்தை என்ன செய்கிறது? அது கீழே செல்கிறது. அது ஒரு தள்ளுபடியை வழங்குகிறது. அது அங்கு சென்றவுடன் இது இதற்கு நேர்மாறாக இருக்கும் என்று நம் மனம் அல்லது நாம் நினைக்கிறோம். இது குறைந்த விலைக்கு அருகில் திறக்கப்பட்டு உயர்ந்து விரிவடையும். அது பவர் 3. இது குறைந்த அளவில் லாங் பொசிஷன்களை குவித்து பின்னர் உயரும். அது சரியாக அங்கே இருக்கிறது. இது குறைந்த விலைக்கு அருகில் திறந்து உயர்ந்து உயர்வில் முடிகிறது. அடுத்த நாள் அதே விஷயம். குறைந்த விலையில் திறந்து உயர்ந்து உயர்வில் முடிகிறது. இப்போது நாம் இந்த பகுதிக்குள் ஆழமாக சென்றுவிட்டோம். பிறகு ஒரு சிறிய வரம்பு, ஆனால் அது இன்னும் பவர் 3 திரட்சியின் அதே செயல்பாட்டை கொண்டுள்ளது.
அதாவது குறைந்த விலைக்கு அருகில் தொடங்கி கீழே வர்த்தகம் செய்து தினசரி வரம்பின் உச்சத்தில் முடிவடைகிறது. அடுத்த மெழுகுவர்த்தியும் அதேதான். அது திறக்கிறது, கீழே வர்த்தகம் செய்கிறது, லான்ஸை திரட்டுகிறது, மேலே வர்த்தகம் செய்கிறது. இங்கேயும் அதேதான். இது என்ன? அது திறக்கிறது, கீழே வர்த்தகம் செய்கிறது, நாம் என்ன செய்யும் வரை மேலே வர்த்தகம் செய்கிறது. இந்த குறுகிய கால உயர்வை நாம் நீக்குகிறோம். அதை பார்க்கிறீர்களா? பிறகு நமக்கு ஒரு சரிவு அல்லது ஒருங்கிணைப்பு கிடைக்கலாம். நமக்கு சிறிய சரிவு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகிய இரண்டும் கிடைக்கின்றன. அடுத்த மெழுகுவர்த்தி லான்ஸை திரட்டுவதற்காக பவர் 3 வழங்கப்படுகிறது. அடுத்த மெழுகுவர்த்தி ஒருங்கிணைப்பு என்பது நீங்கள் நஷ்டமடைந்த நாளாக இருக்கலாம். உண்மையாக இருப்போம். அடுத்த மெழுகுவர்த்தி என்ன சார்பு? இங்கே இருப்பவை என்ன? அவை ஒப்பீட்டளவில் சமமான உச்சங்கள். அதற்கு மேலே ஸ்டாப்ஸ்கள் உள்ளன. அது பை சைடு லிக்விடிட்டி. அது எதை நோக்கிச் செல்கிறது? நாம் ஏற்கனவே இந்த உயர்வை நீக்கிவிட்டோம். எது இதற்கு கீழே உயரும் இல்லையா? ஏனென்றால் இந்த வீழ்ச்சியுடன் இதற்கு கீழே இருந்த செல் ஸ்டாப்ஸை நாம் ஏற்கனவே நீக்கிவிட்டோம். மேலும் அது தொடர்ந்து மேலே செல்லும் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே அது எங்கே செல்ல வாய்ப்புள்ளது? இதற்கு மேலே. எனவே நாம் அந்த புள்ளியை அடையும் வரை இங்கே நாம் காண்பிப்பதற்கு நேர்மாறாக சிந்திக்கிறோம். குறைந்த விலைக்கு அருகில் தொடங்கி உச்சத்தில் முடிவடைகிறது. பவர் 3 லான்ஸை திரட்டுதல். முடிவில் லான்ஸை விநியோகித்தல். மறுநாள் முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி. சரி, பெரிய விஷயமில்லை. அடுத்த மெழுகுவர்த்தி நாம் திறக்கிறோம், கீழே வர்த்தகம் செய்கிறோம். அதே விஷயம். நாம் முழு நேரமும் வாங்குதல்களை தேடுகிறோம். நாம் இங்கே வாங்குதல்களை தேடுகிறோம். நீங்கள் நிறுத்தப்படலாம். உங்களுக்கு நஷ்டமான வர்த்தகம் இருக்கலாம். ஆனால் இந்த உச்சங்களுக்கு மேலே செல்லும் வரை நீங்கள் புல்லிஷ் சார்பை கைவிடவில்லை. பிறகு நாம் அதை படிக்க வேண்டும். அது மேலே செல்ல விரும்புகிறதா? இந்த உச்சங்களை தாண்டிய பிறகு அது மேலே செல்ல விரும்புவதை தொடர்ந்து காட்டுகிறதா? சரி, இங்கே ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தது. அடுத்த மெழுகுவர்த்தி இங்கே ஒரு நல்ல முன்னேற்றம். சிறிய முடிவெடுக்க முடியாத மெழுகுவர்த்தி. ஆனால் மீண்டும் அதே சுழற்சிக்கு வருகிறோம். அது விரிவடைகிறது மற்றும் ஒவ்வொரு நாளும் மேலே வேகமாக செல்கிறது. நாம் லான்ஸை தேடுகிறோம். குறைந்த விலைக்கு அருகில் தொடங்கி தொடக்கத்திற்கு சற்று கீழே வர்த்தகம் செய்து பிறகு உயர்ந்த உச்சத்திற்கு அருகில் முடிவடைகிறது. அதுதான் சார்பு. உங்கள் சார்புடன் உறுதியாக இருப்பது அதுதான். இங்கேயும் அதே விஷயம் நேர்மாறாக செய்யப்படுகிறது. இங்கே சமநிலையின்மை இருந்தது. இதற்கு பிறகு நான் அதை கேண்டில் ஸ்டிக்ஸாக மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். உங்கள் கண்கள் இப்போது பைத்தியமாக போகலாம். நியாயமான மதிப்பு இடைவெளி, ஃபேர் வேல்யூ கேப். நாம் அதற்குள் வர்த்தகம் செய்கிறோம். எனவே நாம் அதற்குள் வர்த்தகம் செய்தவுடன் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? சந்தை என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் கீழே வர்த்தகம் செய்ய வேண்டும். எனவே நாம் மீண்டும் கீழ்நோக்கி வர்த்தகம் செய்கிறோம் என்றால் இந்த அமைப்பை தேடுவோம். தொடக்க விலை ஏற்றம், ஷார்ட் பொசிஷன் குவிப்பு, குறைந்த விலையில் விநியோகம். நாம் எதை விநியோகிக்கிறோம்? தொடக்க விலைக்கு மேலோ அல்லது அதே விலையிலோ அவர்கள் குவித்துள்ள ஷார்ட் பொசிஷன்களை. எனவே இந்த கேண்டிலில் நம்மிடம் என்ன இருக்கிறது? நம்மிடம் தொடக்க விலை உள்ளது. இது ஷார்ட் செல்லுவதற்காக உயர்ந்து பிறகு கீழ்நோக்கி வர்த்தகமாகி இதோ இதை போலவே குறைந்த விலையில் முடிகிறது. இதை பார்க்கிறீர்களா? அடுத்த கேண்டிலும் இதையே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அது அதை வழங்குகிறதா? இல்லை. அந்த நாளில் நீங்கள் நஷ்டத்தையும் சந்திக்கலாம். சரி, இது பெரிய விஷயமல்ல. இது எங்கு செல்ல வாய்ப்புள்ளது? இப்போது விற்பனை பகுதி செல் சைடு இங்கே உள்ளது. ஒவ்வொரு கேண்டிலும் ஓபன் ஆகி உயர்ந்து குறைந்த விலையில் முடிவடைகிறது. ஓபன் ஆகி உயர்ந்து குறைந்த விலையில் முடிவடைகிறது. இதில் மீண்டும் ஓபன் ஆகி ஓபனை விட குறைவாகவே முடிவடைகிறது. ஆனாலும் நல்ல கீழ்நோக்கிய வரம்பு உள்ளது. இங்கேயும் அதேதான். ஓபன் ஆகிறது, உயர்கிறது, விற்கப்படுகிறது. அடுத்த கேண்டில் ஓபன் ஆகி விற்கப்படுகிறது. பிறகு மீண்டும் வந்து அதை தாண்டிக் கொள்கிறது. இப்போது நம்மிடம் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது. பிறகு விலை முன்னும் பின்னுமாக நகர்கிறது. அதில் நீங்கள் அடிவாங்க வாய்ப்புள்ளது. சமநிலை இல்லாமல் அது மேலே வர்த்தகமாகி இப்போது நாம் இருக்கும் இடத்திற்கு வருகிறது. எனவே கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிற்கு செல்வோம். இப்படி பார்ப்பது மிகவும் எளிது. ஆனால் இந்த பவர் 3 செயல்பாட்டை வைத்துதான் நான் சார்புநிலையை பாயஸ் கற்பிக்கிறேன். மேலும் தினசரி வரம்பிற்குள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறேன். முடிவு வரை எப்படி பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.